சர்வதேச நாணய நிதியத்தின் 5வது கடன் தவணையை விடுவிப்பதற்கு அனுமதி கிடைத்துள்ள நிலையில் இலங்கையின் ஏற்றுமதித்துறை நெருக்கடியை சந்திக்கும் அபாயம் எழுந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த பரஸ்பர ஒப்பீட்டு தீர்வு வரை அமல்படுத்தப்படுவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட காலக்கெடு எதிர்வரும் 9ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளமையே அதற்கான காரணமாகும். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இலங்கைக்கு 44% தீர்வை வரியை விதித்தார். தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இந்த தீர்வு வரி வீதம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இலங்கைக்கு என்ன நடக்கும்? இந்த பிரச்சினையை எதிர்கொள்வதற்கு இலங்கை போதுமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. தேர்தல் கால வாக்குறுதிக்கு அமைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வெள்ளை மாளிகையில் உள்ள ரோஸ் கார்டனில் பரஸ்பர ஒப்பீட்டு தீர்வு வரி நடைமுறையை அறிவித்தார். இதன் ஊடாக 25 நாடுகளுக்கு மேல் 20 தொடக்கம் 50% வரை தீர்வு வரியை விதிப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்திருந்தார். ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி முதல் இந்த தீர்வு வரி நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டாலும் பின்னர் ஜூலை மாதம் 9ஆம் தேதி வரை அந்த தீர்மானம் ஒத்திவைக்கப்பட்டது. 9ஆம் தேதி ஜனாதிபதி ட்ரம்ப் எத்தகைய தீர்மானத்தை எடுக்கவுள்ளார்? அமெரிக்காவின் ஃபாக்ஸ் நியூஸ் இந்த கேள்வியை அமெரிக்க ஜனாதிபதியிடம் வினவியது. ஜூலை 9ஆம் தேதி வருகிறது. நீங்கள் விதித்த காலக்கெடு முடிவடைகின்றது. அது தொடர்பில் என்ன செய்ய போகின்றீர்கள்? அது மிகவும் இலகுவானது. நாம் கடிதங்களை அனுப்புவோம். அனைத்து நாடுகளுடனும் பேசுவோம். இந்தியாவுடன் பெரும்பாலும் கொடுக்கல் வாங்கலை செய்துள்ளோம். சீனாவுடனும் கொடுக்கல் வாங்கல் செய்தோம். ஐக்கிய ராஜ்யத்துடனும் கொடுக்கல் வாங்கல் செய்தோம். பல நாடுகளுடன் நாம் கொடுக்கல் வாங்கல் செய்தோம். ஆனாலும் நான் அவர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்ப விரும்புகிறேன். வாழ்த்துக்கள், நாம் உங்களுக்கு அமெரிக்காவில் வர்த்தகம் செய்ய இடமளிக்கப் போகிறோம். ஆகவே நீங்கள் 25% அல்லது 20% அல்லது 40% அல்லது 50% எமக்கு செலுத்துவீர்கள் என மிகவும் நியாயமான கடிதத்தை அனுப்ப உள்ளேன். இந்த காலக்கெடுவை நீடிக்க முடியுமா? எனக்கு அத்தகைய தேவையில்லை. என்னால் அதனை செய்ய முடியும். டிக்டாக்கு செய்ததை போன்று செய்ய முடியும். அது பெரிய விடயம் அல்ல. ஜனாதிபதி கூறும் வகையில் இந்தியா ஏற்கனவே வெற்றிகரமான நடவடிக்கையினை அடைந்துள்ளது. நாம் இந்தியாவுடன் கொடுக்கல் வாங்கல் ஒன்றை ஆரம்பித்துள்ளோம் என நினைக்கிறேன். அது வித்தியாசமான கொடுக்கல் வாங்கலாக அமையும். இரு நாடுகளும் போட்டியிடக்கூடிய கொடுக்கல் வாங்கலாக அமையும். இந்தியா இவ்வாறு செயற்பட்டால் மிகவும் குறைந்த தீர்வை வரிகளுக்கான உடன்படிக்கைகளை கூட ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என நான் நினைக்கிறேன். இலங்கை அரசாங்கம் இதற்காக குறிப்பிடத்தக்க அளவு நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவிக்கின்றார். அமெரிக்காவின் தீர்வை வரி பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு இன்னும் எத்தனை வாரங்கள் இருக்கின்றன? 9ஆம் திகதியாகும் போது 90 நாட்கள் நிறைவடைய உள்ளன. அரசாங்கம் என்ன செய்தது? அமெரிக்காவும் இலங்கையும் இணைந்து கூட்டறிக்கையை வெளியிடும் என ஜனாதிபதி கூறினார். இன்னமும் அது வெளியாகவில்லை. மாதங்கள் கடந்து 2-3 வாரங்களே உள்ளன. தயவு செய்து நமக்கு கூறுங்கள். நாம் சுமார் $3 பில்லியன் மேல் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்றோம். $2.94 பில்லியன் அபாயம் உள்ளது. இந்த தீர்வை காப்பாற்ற முடியாவிட்டால் என்ன நடக்கும்? ஒரு நிறுவனம் மூடப்பட்டது, 2 நிறுவனங்கள் மூடப்பட்டன என எவராவது கூற முடியும்? அது நடைமுறையில் பிரச்சனை இல்லை, அங்கு சிக்கல் உள்ளது, இங்கு சிக்கல் உள்ளது என கூற முடியும். நீங்கள் பிரச்சனையை தீர்க்காவிட்டால் நடைமுறையில் பிரச்சனை வரும். அப்படியாகும் போது ஓரிரு நிறுவனங்கள் அல்ல, அனைத்து இடங்களிலும் நிறுவனங்கள் மூடப்படும். அரசாங்கத்திற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டது. 2.5 மாதங்களாக பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் அரசாங்கம் எமக்கோ நாட்டிற்கோ முதலீட்டாளர்களுக்கோ எதனையும் கூறவில்லை. இதுவே எமது திட்டம், இவ்வாறு நாம் தீர்த்துள்ளோம், இதுவே எமது கொடுக்கல் வாங்கல் என காண்பிக்கவில்லை. 2024ஆம் ஆண்டு இலங்கை மேற்கொண்ட மொத்த ஏற்றுமதியில் 23% அமெரிக்காவுக்கே ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இந்த 23% ஏற்றுமதியில் 70% ஆடை உற்பத்திகளாகும். அமெரிக்காவுக்கு மேற்கொண்ட ஏற்றுமதிகள் மூலம் மொத்தமாக $3 பில்லியன் வருமானம் கிடைத்துள்ளது. ஆடை ஏற்றுமதியூடாக மாத்திரம் $2.5 பில்லியன் மேல் வருமானம் கிடைத்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவுடன் இலங்கை ஏதேனும் நிவாரண இணக்கப்பாட்டுக்கு வர தவறினால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதியுடன் இலங்கை அண்மையில் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் ஒன்றிணைந்த அறிவிப்பு வெளியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டது. எனினும் இன்னமும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான நிலையான நடவடிக்கைகள் அறிவிக்கப்படவில்லை. ஜூலை மாதம் 9ஆம் தேதி நாட்டுக்கு தீர்மானம் மிக்க ஒரு நாளாகும். பரஸ்பர ஒப்பீட்டு தீர்வு வரியை விதிப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் நமது நாட்டின் ஏற்றுமதி தொழில்துறை பாரிய நெருக்கடியை சந்திப்பதை தவிர்க்க முடியாது. இது தொடர்பில் அரசாங்கம் தற்போது என்ன செய்கிறது? மக்களின் கவனத்திற்கு.